வணக்கம் நண்பர்களே. இப்போ நிஃப்டியோட சார்ட்டு டெய்லி கேண்டில் தான் பார்த்துருக்கோம். மார்க்கெட்டு நேற்று நம்ம வீடியோவில் சொன்ன மாதிரியே தான் இன்றைக்கி அப்சைடு போயிருக்கு. அது எது ஊரிலும் போகலாம்னு சொல்கிறதுமோ அந்த ரேஞ்சை ரீச் பண்ணியிருக்கு. 0.5 அப்படிங்கக்கூடிய இடத்துக்கு போயிருக்கு. இன்னும் 0.618 அந்த ரேஞ்சுக்கு இன்னும் வரல. அது வரலும் போகுமா இல்லை இங்கேருந்து திரும்புமா அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக இன்றைக்கி வீடியோவில் பார்ப்போம். அதுக்கு முன்னால் ஒரு சின்ன டிஸ்க்ளைமர். ஐ எம் நாட் எ செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர். இந்த சேனலில் ஒரு பை செல் ரெக்கமெண்டேஷன் கொடுக்கப்படுறதில்ல. நீங்கள் எந்த ட்ரேட் எடுத்தாலும் நீங்கள் ஓனாக அனலைஸ் பண்ணிங்க, இல்லை உங்களோட பர்சனல் ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட கேட்டுட்டு ட்ரேட் எடுங்க. இதெல்லாம் என்னுடைய பார்வை மார்க்கெட்டை பற்றின புரிதல் எந்த அளவுக்கு இருக்குது, அது உங்களுக்கு உபயோகமாக இருக்குமா அப்படிங்கிறத பற்றி மட்டும்தான் நான் இதில் அனலைஸ் பண்ணி சொல்கிறேன். இது உங்களுக்கும் ஓரளவுக்கு சூட் ஆகுது அப்படின்னா நீங்கள் ஓனாக டிசைட் பண்ணி அனலைஸ் பண்ணி நீங்கள் முடிவெடுங்க. உங்களுக்கு வரக்கூடிய லாபத்திற்கோ நஷ்டத்திற்கோ இந்த சேனலும் நானும் பொறுப்பு இல்லை அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறேங்க. ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். இதில் பாருங்கள், இப்போ டெய்லி கேண்டில் ஒரு ஹேமர் டைப்பு கேண்டலாக இருக்குது. ஆனால் இது ஹேமர் கிடையாது, ஒரு ஹேங்கிங் மேன் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த கேண்டில் நீங்கள் ஒரு ஹேங்கிங் மேன் அப்படிங்கிற டைப்பில் எடுத்துக்கலாம். இந்த இடத்துல பாருங்கள், ஒரு பெரிய கேப் டவுன் ஆனது. இப்போ இந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு மேலே ரீடெஸ்ட்டுக்காக போயிட்டுருக்கு. ஏற்கனவே சொல்லியிருந்தேன், ரீடெஸ்ட்டுக்காக தான் மார்க்கெட் போகுது. இப்போ பையிங்கு திரும்பிடுச்சு அப்படின்னு அர்த்தம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே போல் தான் இந்த கேப்புன்னு பாருங்கள், இவ்வளோ பெரிய கேப் இருக்குது. இந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்காக மேலே போயிட்டுருக்கு. இப்போ ஒரு சின்ன கேப்பை ஃபில் பண்ணிருச்சு. இதில் பார்த்தீங்கன்னா இந்த கேண்டலோட லோ கரெக்டாக பாருங்கள் எங்கே வந்து மார்க்கெட் முடிஞ்சிருக்குன்னு, 24,305 அப்படின்னு இந்த கேண்டலோட லோ தான் இன்றைக்கி போய் டச் பண்ணியிருக்கு. டச் பண்ணிட்டு இன்றைக்கி ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டாகவே முடிஞ்சிருக்கு. ஒரு பெரிய மூவ்மெண்ட் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு தான் முடிஞ்சதுங்க. இப்போ இது எது வரலும் போகலாம் நாளைக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் கிளியர் பண்ணிடலாம். இப்போ 1 ஹவர் கேண்டில் வச்சுருக்கேன். ஃபிபனோசி லெவல் இந்த ஹை டு லோ அப்படி போட்டிங்க, இந்த ஹையிலேருந்து இந்த லோ வரலும் கரெக்டாக பாருங்கள் 0.5 அப்படிங்கிற ஒரு லெவலில் தான் மார்க்கெட்டு இப்போ முடிஞ்சிருக்கு. அதுக்கு அடுத்ததாக பாருங்கள் 0.618 அப்படிங்கக்கூடிய கோல்டன் ரேஷியோ, அந்த லெவலில் மார்க்கெட்டு ரீச் ஆகலாம். இந்த இடம் 24,413 இருக்குது பாருங்கள். கரெக்டாக இந்த கேப்பை ஃபில் பண்ணுற இடமும் அதுவே தான் இருக்குது. ஓகேங்களா? அப்படிங்கும்போது இந்த இடத்து வரலும் போயிட்டும் மார்க்கெட்டு திரும்ப இங்கேருந்து கீழே ஒரு செல்லாகி கீழே வரலாம். இதை ஒரு வேளை பிரேக் பண்ணுனா மேலே போகலாமே தவிர இங்கேருந்து ரீடெஸ்ட்டுக்கு மட்டும் தான் போயிருக்கு. இந்த கேப்பை ஃபில் பண்ணுறதும் கரெக்டாக போயிடும். இந்த 0.618 அப்படிங்கக்கூடிய கோல்டன் ரேஷியோ அப்படிங்கிற இடமும் சரியாக மேட்ச் ஆகுது. அப்படிங்கும்போது அது வரலும் மார்க்கெட்டு போயிட்டு கீழே திரும்பலாம். இது ஒரு பை செல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. நீங்களும் ஓனாக அனலைஸ் பண்ணிங்க மார்க்கெட் எந்த மாதிரி இப்போ சுச்சுவேஷன் இருக்குது அப்படிங்கிறத பற்றி மட்டும்தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஓகேங்களா? இந்த 2 லெவலும் ரொம்ப ரொம்ப முக்கியமான லெவல். இதையும் பிரேக் பண்ணால் இந்த ஸ்விங்கை இருக்குது பாருங்கள், இந்த ஸ்விங்கை பிரேக் பண்ணி ஹையர் லோ அப்படின்னு மார்க்கெட்டு அடுத்தடுத்த லெவல் மேலே போகணும். அப்போ தான் மார்க்கெட்டு அப் ட்ரெண்டுக்கு மாறிடுச்சுன்னு அர்த்தம். இங்கேருந்து இப்போ இப்படி மார்க்கெட் மூவ் ஆகிட்டு இருக்கு. ஆனாலும் இப்போ இது ஹையர் லோன்னு கிடையாது. ஏற்கனவே ப்ரீவியஸாக வந்த இந்த ஹையை எப்போ இங்கே பிரேக் பண்ணி ஒரு ரீடெஸ்ட் எடுத்து அப் சைடு போகுதோ அப்போ தான் மார்க்கெட்டு ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகுது அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். அது வரலாம் இப்போதைக்கு ரீடெஸ்ட்டுக்கு மட்டும்தான் வந்துட்டுருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே நேரத்தில் இங்கேருந்து ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டிங்க அப்படின்னாலும் இந்த ட்ரெண்ட் லைனையும் பிரேக் பண்ணணும். ஓகேங்களா? இங்கே இந்த ஸ்விங்கையை பிரேக் பண்ணாலும் இந்த ட்ரெண்ட் லைன் வரலும் போயிட்டு அங்கேருந்து ரிஜெக்ஷன் ஆகவும் வாய்ப்பு இருக்குது. இந்த இடத்துலையும் ஒரு சின்ன கேப் இருக்குது பாருங்கள். இந்த கேப்பும் கரெக்டாக ஃபில் பண்ண மாதிரி ஆயிரும். இந்த ட்ரெண்ட் லைன் போகிற இடமும் சரியாகவே இருக்கும். அதை ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாலேயே கரெக்டாக ட்ரெண்ட் லைன் டச் ஆகிடும். அங்கேருந்து ஒன்று செல்லாகி கீழே வருதா இல்லை இந்த கேப்பை ஃபில் பண்ணிவிட்டு திரும்ப கீழே வருதா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கணும். இப்போதைக்கு முக்கியமாக கோல்டன் ரேஷியோங்கிற 24,400 450 இந்த ரேஞ்சு வரலும் போயிட்டு திரும்பவும் நாளைக்கு கீழே வரலாம் அப்படிங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. நானாக இருந்தால் இந்த மாதிரியான பார்வையில் தான்
ட்ரேட் பண்ணுவேன் அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன். உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா நீங்களும் ஓனாக அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஓகேனா நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம 5 மினிட்ஸில் மாற்றிடுவோம். இன்னைக்கு மார்க்கெட்டு கீழே வரதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறதுக்கு நமக்கு காலையிலே காமிச்சிருச்சு. ஏன்னா ஒரு லோவை கட் பண்ணி அடுத்தடுத்த லோ வச்சா மட்டும்தான் மார்க்கெட்டு கீழே வரும் அப்படின்னு எடுக்கலாம். ஆனால் இங்கே பாருங்கள், ஒரு லோ கூட கட் பண்ணி கீழே வராமல் ஹையர் லோன்னு ஆனாலும் ஒரு ரேஞ்சுக்குள்ளேயே ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் மாதிரி முடிஞ்சிருக்கு மார்க்கெட். ஓகேங்களா? இப்போ இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன், இந்த பேட்டர்னுக்கு எந்த பக்கம் பிரேக் ஆகுதோ இந்த ரேஞ்ச் என்னவோ அந்த ரேஞ்ச் வரலும் நமக்கு மார்க்கெட்டு போகக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. ஒரே நிமிஷம். இந்த ஹையிலிருந்து இந்த லோ வரலும் எவ்வளோன்னு பாருங்க, ஒரு 230 பாயிண்ட். அப்படிங்கும்போது இந்த ட்ரையாங்கிளை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா இங்கேருந்து நமக்கு ஒரு 230 பாயிண்ட் கீழே வரலாம். ஒருவேளை அப்சைடு பிரேக் ஆனிச்சு அப்படின்னா இங்கேருந்து ஒரு 230 பாயிண்ட் அப்சைடு போகலாம். ஆனாலும் கோல்டன் ரேஷியோங்கிற இடம் ரொம்ப ரொம்ப முக்கியமான இடம். 0.618 அப்படிங்கிற இடத்த இந்த இடத்த ரீச் பண்ணிட்டு இங்கேருந்து மார்க்கெட் அப் சைடு போகுதா இல்லை டவுன் சைடு வருதா அப்படிங்கிறதையும் பார்க்கணும். அதே நேரத்தில் ஆர்எஸ்ஐ பாருங்கள், ஆர்எஸ்ஐ பார்த்தீங்கன்னாலும் கிட்டத்தட்ட இப்போ 62 இருக்குது. 70 75 போது இந்த கோல்டன் ரேஷியோங்க கூடிய இடத்த 24 400 450 அப்படிங்கிற இடத்த ரீச் ஆயிரும். அப்போ அங்கேருந்து ஓவர் பாக்ட் ஆயிடுச்சு அப்படிங்கும்போது அங்கேருந்து செல் வரதுக்கு கூட வாய்ப்பு அதிகம். ஓகே, நாளைக்கு மார்க்கெட்டு சொன்ன மாதிரி கீழே வரக்கூடிய வாய்ப்பு இருக்கா இல்லை அப்சைடு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கா நாளைக்கு பார்ப்போங்க. இன்றைக்கி நம்ம லைவ் மார்க்கெட்டில் நம்ம ஃப்ரீ டெலிகிராம் சேனல் அதில் என்னென்ன அப்டேட் கொடுத்தோம், நம்ம இண்டிகேட்டர் ஜேவி அல்டிமேட் ஓஆர்பி இண்டிகேட்டர் இதில் நம்ம என்னென்ன சிக்னல் வந்தது, எந்த அளவுக்கு லைவ் அப்டேட் கொடுத்துருந்தோம், அது எந்த அளவுக்கு ஒர்க் ஆனிச்சு அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். இதுதான் நம்ம ஃப்ரீ டெலிகிராம் சேனல் ஜேவி ட்ரேடர் தமிழ். நேற்று இந்த வீடியோவில் சொல்லியிருந்தோம் மார்க்கெட்டு அப்சைடு போக தான் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. அதே போல் இன்றைக்கி நடந்தது. ஓகேங்களா? காலையிலே பாருங்கள், மேலே போகிறது ரீடெஸ்ட்டுக்கு மட்டுமே அப்படின்னு தான் சொல்கிறேன். அதே போல் இன்றைக்கி பெரிய மூவ்மெண்ட்லாம் இல்லாமல் ஒரு சைட்வேஸ் மார்க்கெட் அப்படிங்கிற அளவுக்கு தான் முடிஞ்சிருக்கு. அதே நேரத்தில் நம்ம இண்டிகேட்டர் பாருங்கள், கால் ஆப்ஷன் சைடில் 24,000 கால் ஆப்ஷனில் ஃபஸ்ட்டு ட்ரேடை ஒரு 77 பாயிண்ட் கிடச்சிருக்கு. நம்ம இண்டிகேட்டர் கொடுத்துரும், பை செல் சிக்னலும் கொடுத்துரும், என்ட்ரி ஸ்டாப் லாஸு டார்கெட்ஸு அத்தனையுமே வந்துடும். 1:1 1:2 1:3 1:4 1:5. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1:1, அடுத்தது 1:1.5, அடுத்தது 1:2, அடுத்தது 1:2.5, அடுத்தது 1:3, அப்புறம் 1:4 1:5ன்னு 10 டார்கெட்ஸ் வரலுமே இருக்குங்க. அப்சைடு போகக்கூடிய கேண்டில் அத்தனையுமே க்ரீனாக இருக்கும், டவுன் சைடு வரக்கூடிய கேண்டில் அத்தனையுமே ரெட் கலரில் இருக்கும். அதாவது நார்மல் கேண்டில் நம்ம ரெட்டு க்ரீன் தான் இருந்துகிட்டு இருக்கோம். நம்ம இண்டிகேட்டர் இதில் பாருங்கள், இங்கே அப்சைடு தான் போகுதுன்னு எல்லாமே க்ரீன் கேண்டிலாக இருக்குங்களா, இங்கே டவுன் சைடு வரும்போது அத்தனையுமே ரெட் கேண்டிலாக இருக்குது. ஆனால் இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணிட்டு பாருங்கள், ரெட்டு க்ரீன் இருக்குங்களா, அப்சைடு போனாலும் சரி டவுன் சைடு வரந்தாலும் சரி. இதை பார்த்தோன்னே நமக்கு அப்சைடு போகுமா டவுன் சைடு போகுமான்னு குழப்பமாக இருக்கும். ஆனால் நம்ம இண்டிகேட்டரை நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கன்னா அப்சைடு போகிறது அத்தனையுமே க்ரீன் கேண்டில், அது கூட ஹைகனாசி கேண்டில் இருக்குது. டவுன் சைடு வரதும் அத்தனையுமே ரெட் கேண்டில், அது கூட ஹைகனாசி கேண்டில் ரெட் கலரில் வந்துட்டு இருக்குங்க. அது கூட ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் லைன்ஸ் இருக்குது, என்ட்ரி ஸ்டாப் லாஸு டார்கெட்ஸு அத்தனையுமே இருக்குங்க. நம்ம இண்டிகேட்டர் பொறுத்தவரையிலும் அத்தனை மார்க்கெட்டுமே ஷூட் ஆகும். நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸு, மிட் கேப்பு, ஃபின் நிஃப்டி, அதே போல் கமாடிட்டி, நேச்சுரல் கேஸு, குரூட் ஆயிலு, கோல்டு, சில்வரு, ஃபாரெக்ஸ் ட்ரேடிங், இந்த மாதிரி அத்தனைக்குமே ரொம்ப சூட் ஆகுங்க. நீங்கள் கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன், ஸ்டாக் ஆப்ஷன்ஸு, அதே போல் நீங்கள் 1 மினிட் 3 மினிட்லாம் வச்சுட்டு ஒரு ஸ்கால்பிங் பண்ணலாம். 5 மினிட்ஸு 15 மினிட்ஸு இன்ட்ராடே ட்ரேட் பண்ணலாம், ஒரு ஸ்விங் ட்ரேட் பண்ணலாம், ஒரு பொசிஷனல் ட்ரேட் பண்ணலாம், ஒரு லாங் டேர்ம் ட்ரேட் எடுக்கலாம். அத்தனைக்குமே நம்ம இண்டிகேட்டர் அருமையாக உங்களுக்கு பை செல் சிக்னல் கொடுக்கும். என்ட்ரி ஸ்டாப் லாஸ் டார்கெட்ஸு அத்தனையுமே கரெக்டாக கொடுக்கும். ஓகேங்களா? அதாவது இன்னொருத்தருடைய உதவியே இல்லாமல் நீங்கள் ஓனாகவே ட்ரேட் எடுக்கக்கூடிய வசதியை இது கொடுக்கும். அதே போல் ஒவ்வொரு டைம் ஃப்ரேமையும் பாருங்கள், புல்லிஸு பேரிஸ்னு அத்தனையுமே நம்ம இண்டிகேட்டரை காமிச்சிடும் எந்தெந்த டைம் ஃப்ரேம் புல்லிஸ் பேரிஸ்னு. ஓகே, இப்போ டெலிகிராமில் என்னென்ன கொடுத்தோன்னு பார்க்கலாம். இது லைவ் மார்க்கெட்டில் அப்பப்போ என்னோட வியூஸை எங்கெங்கே சப்போர்ட் ரீசன்ஸ் இருக்குது, அதே போல் பாருங்கள் ஓஐ
கால் சைடில் அதிகமாக இருக்கா, புட் சைடில் அதிகமாக இருக்கான்னு ஓஐ அப்பப்போ நான் ஷேர் பண்ணிகிட்டே இருக்கேன். இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சுக்கலாம். பாருங்கள், அடுத்ததாக பாருங்கள், இதில் ஒரு 14 பாயிண்ட் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். 14 பாயிண்ட் கிடைக்கும் போது பாருங்கள் 11-13 போட்டிருக்கேன். அதுக்கடுத்து 3 நிமிஷத்தில் பாருங்கள், அதுக்கடுத்து பாருங்கள் 34 பாயிண்ட் வரலும் கிடச்சிருக்கு. அதுக்கு அடுத்ததாக பாருங்கள், இன்னொரு கால் ஆப்ஷனில் திரும்ப இங்கே ஒரு ட்ரேட் கிடச்சிருக்கு. 160 கிடச்சிது, 174 கிட்டத்தட்ட அதில் ஒரு 14 பாயிண்ட் கிடச்சிருக்கு. அதே நேரத்தில் இங்கேருந்து மார்க்கெட்டு ஒரு செல்லாகி கீழே வரக்கூடிய டோஜி மாதிரி ஒரு பின் பார் கிடச்சிருக்கு. அங்கேருந்து மார்க்கெட்டு கீழே வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஸ்க்ரீன்ஷாட் போட்டிருக்கேன். அதை தான் மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள், இந்த 2 கண்ணில் மார்க் பண்ணியிருக்கீங்களா. அதே போல் கால் ஆப்ஷன் சைடில் தான் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குது. இப்போ மார்க்கெட்டு கீழே வரக்கூடிய வாய்ப்பு தான் இருக்குது, அதையும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதே போல் மார்க்கெட்டு நல்லாவே கீழே வந்துட்டு இருக்கு. கீழே வந்தது பாருங்கள், எது வரலும் கீழே வந்திருக்குன்ட்டு. அதே நேரத்தில் கால் சைடில் பாருங்கள் எவ்வளோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, புட் சைடில் எவ்வளோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. நான் மார்க் பண்ண இடத்துலேருந்து மார்க்கெட் நல்லாவே கீழே இறங்கிட்டு தான் இருக்குது. இந்த மாதிரி லைவ் அப்டேட்லாம் தேவைன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்ம ஜேவி ட்ரேடர் தமிழ் டெலிகிராம் சேனலோட லிங்க் இருக்குது, அதில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம இண்டிகேட்டர் தேவை அப்படின்னாலும் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர், டெலிகிராம் ஐடி நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதில் நீங்கள் என்ன கான்டாக்ட் பண்ணலாம். அதுக்கடுத்து பாருங்க, புட் ஆப்ஷன் சைடில் 22 பாயிண்ட் ஒன்று, ஒரு 48 பாயிண்ட் ஒன்று கிடச்சிருக்குங்க. அவர் வந்து கால் சைடில் 53 பாயிண்ட், இன்னொரு என்ட்ரி 101 என்ட்ரி கிடச்சிருக்கு. 155 வரலுமே போயிருக்கு ஹை. அதுக்கடுத்தா பாருங்க, கரெக்டாக இங்கே ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் கிடச்சிருக்கு. அதை பிரேக் பண்ணி மேலே போகும்போது இந்த ஹையும் பிரேக் பண்ணால் அடுத்த ஹை டார்கெட்டு இந்த பாக்ஸ் இது வரலும் போகலாம் அப்படிங்கிறதுக்காக தான் போட்டிருக்கேன். அதே போல் கால் சைடில் புட் சைடில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எந்த அளவுக்கு இருக்குன்னு போட்டிருக்கேன். அடுத்ததாக பாருங்கள், இங்கே ஒரு 28 பாயிண்ட் கால் சைட்லேயே கிடச்சிருக்கு. இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் பாருங்கள், பிரேக் பண்ணுது, திரும்ப ரீடெஸ்ட் பண்ணி திரும்ப அப் சைடு பிரேக் ஆகுறது ரெடியாக இருக்குது நம்ம மார்க்கெட். அடுத்ததாக கால் ஆப்ஷனில் 56 பாயிண்ட் கிடச்சிருக்கு. கரெக்டாக பிரேக் பண்ணி பாருங்கள், சொன்ன மாதிரி அதோட டார்கெட்டு ரீச் ஆயிடுச்சு. நம்ம இண்டிகேட்டர் இன்னைக்கு எவ்வளோ ட்ரேட் கிடச்சிது, எவ்வளோ பாயிண்ட்ஸ் கிடச்சிது அப்படின்னு நீங்கள் வரிசையாக பார்த்துக்கலாம். முதல்ல ஒரு 76 பாயிண்ட், அடுத்து 36 பாயிண்ட், அடுத்து 14 பாயிண்ட், அடுத்து ஒரு 70 பாயிண்ட், அடுத்து 53 பாயிண்ட், அடுத்து 28 பாயிண்ட், அடுத்தது ஒரு 56 பாயிண்ட். ஒவ்வொரு நாள் நம்ம இண்டிகேட்டர் எந்த அளவுக்கு அருமையாக ஒர்க் ஆகுது அப்படின்னு இதை பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். இந்த இண்டிகேட்டர் தேவைன்னா நீங்கள் என்ன கான்டாக்ட் பண்ணலாம். அதுக்கு அடுத்ததாக பாருங்கள், இப்போ குரூட் ஆயில்ல நம்ம மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் 3:55 பாருங்க, ஸ்கிரீன்ஷாட் போட்டிருக்கேன். 8143 அப்படிங்கிற இடத்துலயே என்ட்ரி பாருங்க, 8051 ஸ்டாப் லாஸ் டார்கெட்ஸ் எல்லாம் வந்திருக்கு. அதுக்கு அடுத்து அது எதுவரையும் போயிருக்குன்னு பாருங்க, 8297 வரலாம் ஹை போயிருக்கு. அதுக்கு அடுத்ததாக பாருங்க, இங்கே பாருங்க 8297 ஹை வந்திருக்குங்களா. அங்கேருந்து திரும்ப அடுத்து செல் 4th டார்கெட் வரைக்கும் ரீச் ஆயிடுச்சு. அதுக்கடுத்து திரும்ப பாருங்க பை கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி 5:24 போட்டிருக்கேன். கரெக்டாக என்ட்ரி கிடைச்சோன்னு போட்டிருக்கேன். 8186 இருக்கும்போது போட்டிருக்கேன் அந்த ஸ்க்ரீன்ஷாட்டு. இதை பார்த்தே கூட சில நண்பர்கள் ட்ரேட் எடுத்து அவங்க நல்லா ப்ராஃபிட் எடுக்கிறாங்க. அதுக்கு அடுத்ததாக பாருங்கள், ஹை எவ்வளோ போயிருக்கு, 8388 வரலும் போயிருக்கு. இதில் 186 தான் இருக்கும்போது போட்டிருக்கேன். 388 வரலும் குரூட் ஆயில் போயிருக்கு. ஓகேங்களா. இதில் பாருங்கள் 388 தெரியுங்களா, இந்த இடம் அந்த ஹை வரலும் போயிருக்கு. இப்போ அதுக்கு அடுத்து மார்க்கெட்டு இப்போ கீழே இறங்கி வந்துட்டு இருக்கு. இப்போ எது வரலும் வரும் அப்படின்னா அடுத்து இந்த ஸ்விங் லோ தான். அந்த ஸ்விங் லோவை நீங்கள் டார்கெட்டாக வச்சுக்கிட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். இது வரலும் வரலாம் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு, அதாவது 5th டார்கெட் வரலும் வரலாம் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். இது வந்து பை செல் ரெக்கமெண்டேஷன் நான் கொடுக்கல. நம்ம இண்டிகேட்டரை கரெக்டான பை செல் சிக்னல்ஸ் அதுவே கொடுத்துரும். உங்களுக்கு டார்கெட்டு, ஸ்டாப் லாஸ், என்ட்ரி அத்தனையும் கிடைச்சிரும். இப்போ பாருங்க, 3வது டார்கெட்டு 1:2 கிடைச்சிட்டு இப்போ 4வது டார்கெட்டு ரீச் ஆயிடுச்சு. ஓகேங்களா. இப்போ நீங்கள் லைவ் மார்க்கெட்டை லைவாகவே பார்த்துட்டு இருக்கீங்க. நம்ம குரூட் ஆயில் இப்போ மார்க்கெட் ரன்னிங்கில் இருக்குது. உங்களுக்கு என்ட்ரிக்கும் ஸ்டாப் லாஸுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய இங்கே எவ்வளோ பாயிண்ட்ஸ் இருக்கோ அதே பாயிண்ட்ஸ் தான் இப்போ 1:2.5 அப்படிங்கக்கூடிய இடத்துக்கு 4வது டார்கெட்டுக்கு வந்துருச்சு. அதுக்கு அடுத்தது 5வது டார்கெட் வருதா இல்லையான்னு பொறுத்திருந்து பார்ப்போம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். இந்த இண்டிகேட்டர் தேவைன்னா நீங்கள் என்ன கனெக்ட் பண்ணலாம். இது ஒரு ப்ரீமியம் இண்டிகேட்டர் தான். டிஸ்கிரிப்ஷனில் என்னோட வாட்ஸ்அப் நம்பர், டெலிகிராம் ஐடி இருக்குது. நம்ம ஃப்ரீ டெலிகிராம் சேனலோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. இதுவரை வீடியோ பார்த்த நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.